விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான தேர்தல் பணிகள் குறித்து அக்கட்சி பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக வேட்பாளராக சி. அன்புமணி நிறுத்தப்பட்டுள்ளார். அவரை வெற்றி பெற செய்வதற்கான தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரத்தில் இன்று நடைபெற்றது. பாமக கௌரவ தலைவர் ஜி. மணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவக்குமார், பாமக செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு உட்பட அனைத்து நிலை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இந்த தேர்தலில் பாமக வேட்பாளர் குறித்தும், கட்சியின் செயல் திட்டங்கள் குறித்தும், தற்போது தொகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் மக்கள் மத்தியில் அனைத்து நிலை நிர்வாகிகளும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஜி. மணி கேட்டுக் கொண்டார். பாமக வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இதனிடையே விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவினர் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக உதவி தேர்தல் அலுவலர் யுவராஜிடம் வழக்குரைஞர் பாலு புகார் அளித்துள்ளார். விதிமுறைகளை மீறி திமுக பரப்புரை மேற்கொள்வதாகவும், அமைச்சர்கள் பணிக்குழு என்று அமைக்கப்பட்டு தேர்தல் விதிமுறைகளை மீறி அமைச்சர்கள் தொகுதி முழுவதும் பணிபுரிவதாகவும் புகார் கூறினார். இதுகுறித்து மாநில தேர்தல் அதிகாரி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சரவை பணிகளை மேற்கொள்ளாமல் 25 நாட்களுக்கு இந்த இடைத்தேர்தல் பகுதியில் தங்கியிருப்பது என்பது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது. உடனடியாக இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த பகுதிக்குள் தங்கியிருக்க அனுமதிக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் என்ற ஒரு வேண்டுகோளை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நியாயமாக இதை விசாரித்து உரிய உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாம்பழம் சின்னம் வழங்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பாமக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது.